நமது தொலைபேசி இணைப்பில் திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். திமுகவை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்று அமித்ஷா பேசியிருக்கிறார். அதே போல உதயநிதியை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதுதான் திமுகவினுடைய ஒரே லட்சியமாக இருக்கிறது அப்படின்னு பேசியிருக்கிறாரு. உங்களுடைய கருத்து என்ன? திமுகவை பிடுங்குவேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் எங்கே போனார்கள் என்பது கடந்த கால வரலாற்றை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அமித்ஷா அவர்கள் திமுகவை எந்த சக்தியாலும் பிடுங்க முடியாது என்பதுதான் உண்மை. குறிப்பாக 4 ஆண்டு காலம் தளபதி மு.க.ஸ்டாலினுடைய ஆட்சி தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இதுவரையில் எந்த ஆட்சிக்கும் இல்லாத அளவுக்கு செல்வாக்கு உயர்ந்து நிற்கிறது. இதை பார்த்து ஜீரணித்துக் கொள்ள முடியாத அமித்ஷா அவர்கள் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டு போகிறார். வரட்டும், அவர்கள் வந்து ஒவ்வொரு கூட்டத்திலும் பேசிவிட்டு போனால் எங்களுக்கு வாக்குகள் கூடுமை ஒழிய குறையாது. கடந்த கால பாராளுமன்ற தேர்தல் 8 முறை மோடி அவர்கள் வந்து பிரச்சாரம் செய்தார். 39ஆக இருந்தது 40ஆக மாறியது. இப்பொழுது அமித்ஷாவும் மோடியும் போட்டி போட்டுக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு வரட்டும். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் 2026 தேர்தலில் எங்களுடைய இலக்கான 200 தாண்டக்கூடிய அளவுக்கு மக்களுடைய செல்வாக்கு நாடொரு மேனியும் ஒருதொரு வண்ணமும் மு.க.ஸ்டாலினுக்கு பெருகி வருகிறது. ஆக இவருடைய ஆட்சி இன்றைக்கு ஊசலாடி கொண்டிருக்கிறது. இந்தியாவே இன்றைக்கு இவர்கள் செய்திருக்கிற திருட்டு ஓட்டு விவகாரத்தை சாதாரண பாமர மக்களிலிருந்து படித்தவர்கள் வரை பேச ஆரம்பித்து விட்டார்கள். மைனாரிட்டியாக இருக்கிற இந்த ஆட்சி இன்னும் எத்தனை நாளுக்கு நீடிக்கும் என்பது தெரியாது. சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமார் நினைத்தால் இந்த துணை வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்குள்ளேயே கூட அப்படி ஒரு நிலைமை வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. 2000 வி.வி. கிரி வைஸ் பிரசிடென்டாக இருந்த போது நடைபெற்ற குடியரசுத் தேர்தல் போது ஏற்பட்ட ஒரு நிலைமை மீண்டும் ஏற்பட்டாலும் ஏற்படலாம் என்று சில பேர் கருத்து தெரிவிக்கிறார்கள். ஆகவே முதலில் அவருடைய கூட்டணியையும் அவர் காப்பாற்றிக் கொள்ளட்டும். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலும் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி வலுவாகவும் உறுதியாகவும் இருக்கிறது. ஆக யாரை முதலமைச்சராக நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். கடந்த காலத்தில் நாங்கள் தேர்ந்தெடுத்த மிகவும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதை பற்றி அமித்ஷாவுக்கு கவலை வேண்டாம் என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. இணைப்பிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.